வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வெறும் சீட்டு மட்டும் போதாது, ஆட்சியிலும் பங்கு வேண்டும். திமுக கூட்டணியில் வெடித்த அதிகார போர். மாணிக்கம் தாகூர் விசஸ் டிகேஎஸ் இளங்கோவன் வார்த்தை மோதல். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில் திமுக கூட்டணியின் அதிகார பகிர்வு குறித்த விவாதம் மீண்டும் வெடித்துள்ளது. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூரின் சமூக வலைதள பதவிற்கு திமுக செய்தி தொடர்பாளர் டிகேஎஸ் இளங்கோவன் கடுமையான பதிலடியை தந்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தங்கள் கூட்டணியில் இணையும் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்களிக்கப்படும் என அறிவித்திருந்தார். அரசியல் வட்டாரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதவியை வெளியிட்டார். அதில் அவர் குறிப்பிடத்தக்கதாவது: தமிழ்நாட்டில் கூட்டணியே அரசியல் உண்மை. ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி வாக்கு வங்கி உள்ளது. இப்போது வெறும் இடப்பகிர்வு மட்டும் பேசினால் போதாது, அதிகார பகிர்வு குறித்து விவாதிக்க வேண்டும் என்று நேரம் வந்துவிட்டது என்று குறிப்பிட்டார். இதன் மூலம் வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் காங்கிரசுக்கும் அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்பதை அவர் மறைமுகமாக வலியுறுத்தியுள்ளார். மாணிக்கம் தாகூரின் இந்த பேச்சுக்கு திமுக தரப்பிலிருந்து உடனடி எதிர்வினை வந்துள்ளது. இது குறித்த செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மூத்த தலைவர் டிகேஎஸ் இளங்கோவன் கூறியதாவது: மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் அல்ல, தேசிய தலைவரும் அல்ல. கூட்டணி மற்றும் அதிகார பகிர்வு குறித்த அந்தந்த கட்சி தலைவர்கள் பேச வேண்டும். அவர் எதையாவது சொல்ல விரும்பினால் தனது கட்சி தலைமையிடம் பேசியிருக்க வேண்டும். அதை விடுத்து பொதுவெளியில் பேசுவது முறையல்ல என்று குறிப்பிட்டார். இவரை போன்ற நபர்களாலேயும் காங்கிரஸ் கட்சி நல்ல நிலையில் இல்லை. இவர்களை மக்கள் திமுக எதிர்ப்பாளர்களால் என்று பார்க்க மாட்டார்கள். காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சியை தடுக்கும் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் என்றே பார்ப்பார்கள். கூட்டணி குறித்து பேச காங்கிரஸ் தலைமை ஒரு குழுவை அமைத்துள்ளது. அந்த குழுவில் மாணிக்கம் தாகூரின் இடம் பெறவில்லை. எங்கள் கூட்டணி வலுவாக உள்ளது என்று அவர் காட்டமாக தெரிவித்தார். விஜயின் ஆட்சி பங்கு அறிவிப்பிற்கு பிறகு திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகள் அமைச்சரவை இடம் குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளதை மாணிக்கம் தாகூரின் பதிவு உறுதிப்படுத்தியுள்ளது. இது தேர்தல் நேரத்தில் திமுகவிற்கு புதிய சவாலை ஏற்படுத்தக்கூடும் என அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். இதுபோன்ற உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் சேனல் இணைந்திருங்கள். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்